வணக்கம். இது உடகை முன்னேற்ற சேனல். இவன் உங்கள் எல்பி. நம்ம ஏற்கனவே 2 வீடியோ பார்த்தோம். முதல் வீடியோ கம்யூனிசம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்சிசத்தை பற்றி பார்த்தோம். ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் ஆனது பார்த்தோம். இந்த கம்யூனிசம் மார்க்சிசத்திலேருந்து எப்படி சோசியலிசம் ஆனது உருவானது, சோசியலிசம்னா என்ன என்ன சொல்ல வருது, சோசியலிசம் மேலை நாடுகளிலும் சரி இந்தியாவிலும் சரி சோசியலிசத்தோட தாக்கம் எவ்வாறு இருந்தது, எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருக்க போகின்றது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். ஏன் இந்த கம்யூனிசம் மார்க்சிசம் சோசியலிசத்தை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் வருது. இதை தெரிந்து கொண்டு நீங்கள் ஓட்டுகளை வழங்கினால் இன்றைய சமுதாயம் நாளைய வரலாறாக அமையும். இல்லை என்றால் மறுபடியும் கொலை கொள்ளை ஏமாற்றுதல் ஏமாந்து போகிறது இது போன்ற நிகழ்வுக்கு மக்கள் தள்ளப்படுவீர்கள். எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்தெல்லாம் கம்யூனிசம் மார்க்சிசம் சோசியலிசத்தை யார் முன்னெடுத்து பிரச்சாரம் செய்கின்றார்கள், யார் மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் பிரச்சாரம் அறிக்கைகள் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அதை உள்வாங்கிக் கொண்டு ஓட்டுகளை போட்டால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சோசியலிசம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிசம் பொதுவாக ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையாக வைத்துதான் சோசியலிசமானது கட்டமைக்கப்படுகின்றது. நம் வாழக்கூடிய இடம், வாழக்கூடிய தெரு, வாழக்கூடிய நாடு பொருளாதாரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது. அப்பனா பொருளாதாரம்னா என்ன? பொருளாதாரம் என்றால் மூலதனம், மூலதனம் என்றால் உற்பத்தி, உற்பத்தி என்றால் அதனால் வரக்கூடிய உற்பத்தி பலன்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் பொருளாதாரம். இந்தியா எப்படி இருக்கு? இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பொருளாதாரமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதிலே சோசியலிசமானது வரவேற்கத்தக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படின்னா சோசியலிசம் என்ன சொல்ல வருது? சோசியலிசம் என்பது அரசியல் மற்றும் பொருளாதார சார அம்சத்தை சித்தாந்தமாக கொண்டுள்ள ஒரு கோட்பாடு, அவ்வளவுதான். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தியின் மூலமாக வரக்கூடிய மூலதனம் வரையறுக்கப்பட்ட நீதிக்குள் சமமாக பங்கிட்டு பொது உடைமையாக மாற்றக்கூடிய நிகழ்வை சோசியலிசம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சோசியலிசத்தை எந்த அரசாங்கத்தாலும் கட்டுப்படுத்த முடியவே முடியாது. இது தனி பிளாட்ஃபார்ம். ஆனால் உண்மையிலே சோசியலிசம் சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்தில் டிஃப்ரெண்ட் மக்கள் இருக்கலாம். ஒரு நாட்டில் ஏகப்பட்ட காஸ்ட்டுகள் இருக்கலாம். ஏகப்பட்ட காஸ்ட்டுகள் சேர்ந்து ஒரு தொழிலில் ஈடுபடலாம். ஏகப்பட்ட வர்க்கங்கள் சேர்ந்து ஒரு முதலாளித்துவத்தின் அடியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். ஃபார் உதாரணமாக அசோக் லைலாண்ட் எடுத்துக்கலாம், டிவிஎஸ் எடுத்துக்கலாம். ஸோ பிரதரப்பட்ட சமுதாயம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வாறு ஒர்க் பண்ணும்போது உருவாகக்கூடிய மூலதனமாகிய உற்பத்தி பொருட்களின் விலையானது, உற்பத்தி பொருட்களின் கொள்முதலானது அதிகரிக்கப்படும் போது அதில் வரக்கூடிய லாபங்கள், அதில் வரக்கூடிய பலன்கள் அனைத்தும் சமுதாயத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுப்பதே சோசியலிசம் என்று சொல்ல வர்றாங்க. இதுக்கு பிடல் காஸ்ட்ரோ ஒரு உதாரணம் சொல்லுவாப்புல. கியூபா விடுதலை அடைந்த பின்னாடி ஒரு கிராமத்துக்கு போனாலாம் காஸ்ட்ரோ. அப்போ 2 கேட்டாராம், வாட் இஸ் கம்யூனிசம், வாட் இஸ் சோசியலிசம் என்று கேள்விகளை மக்கள் முன்னாடி கேட்டாங்களாம். மக்கள்கள் எனக்கு மருத்துவம் வேணும், கல்வி வேணும், பொருளாதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது தனக்கு நின்று கேட்கக்கூடிய நிகழ்வை கம்யூனிசமாகவும் அனைத்து மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வை சோசியலிசமாகவும் காஸ்ட்ரோ அவர்கள் அழகா பிரித்து சொன்ன விதம் மிக சால சிறந்தது. அதே போலதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சோசியலிசத்தோட சார அம்சமும்
இப்போ சோசியலிசத்தை வந்து ஒரு கூட்டம், தொழிலாளர் வர்க்கமற்ற கூட்டம், வர்க்கமற்ற சமுதாயம் ஆதரிக்கும் போது, வர்க்கம் உள்ளது, சமுதாயம் உள்ளது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமானது எதிர்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்றது. அந்த எதிர்க்கக்கூடியவர்கள் தான் முதலாளித்துவம். முதலாளித்துவத்தை, தத்துவத்தை, முதலாளித்துவத்தின் சித்தாந்தத்தை புரியாமல் சோசியலிசத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா ஒரு மண்ணும் புரியாது. சோசியலிசத்தின் முதல் எதிரி முதலாளித்துவ வர்க்கம். முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிராகத்தான் சோசியலிசமானது சமுதாய வர்க்கமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காண்டி புனையப்பட்ட ஒரு சித்தாந்த கோட்பாடு. முதலாளித்துவம் வர்க்கம் என்ன சொல்லுது என்று பார்த்தீங்கன்னா, தாத்தா பணக்காரன் இருந்தான், அதுக்கு வந்த பையன் பணக்காரன், அவனுக்கு பிறந்த பையன் பணக்காரன், அவனுக்கு பிறக்கக்கூடிய பையன் பணக்காரன், ஒரு 10, 20, 30 தலைமுறைகள் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழக்கூடிய நிகழ்வைத்தான் முதலாளித்துவ வர்க்கமாக சொல்லுகின்றது. ஆனால் 97% உழைக்கக்கூடிய மக்கள்கள் ஒரு வர்க்கத்தின் கீழ் வரும்போது ஒரு தொழிலாளியாகவும் ஒரு ஏழையாகவும் ஒரு நடுத்தர வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலைக்கானது தள்ளப்படுகின்றது. இது யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்டோவோட வரலாற்று இயக்கியம் என்று சொல்லக்கூடிய நாவலே நூலில் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக புரியும். இது 18th 19th செஞ்சுரியில் பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தான் இந்த கார்ல் மார்க்ஸ் கொண்டு வராரு. கம்யூனிசத்தையும் மார்க்சிசத்தையும் கொண்டு வராரு. சோசியலிசத்தை யார் முன் மொழிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1927 பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் வந்து ரஷ்யாவில் வந்து தொழிலாளர் புரட்சியானது ஏற்பட்டு விளாடிமிர் லெனின் ரஷ்யாவோட அதிபராக பொறுப்பேற்கின்றார். அதிபராக பொறுப்பேற்ற அன்றைய தினமே போடப்பட்ட முதல் கையெழுத்து சோசியலிசம், வர்க்கமற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சோசியலிசத்தை வந்து ஒரு கையெழுத்தையானது போடுறாப்புல. அது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, பணவளம் உள்ள அனைவருமே நாளைக்கே ஒரு தொழிலை தொடங்கினால் அதனால் வரக்கூடிய லாபத்தினாலும் அதனால் வரக்கூடிய மூலதனத்தாலும் அவன் பணக்காரனாக ஆக்கக்கூடிய நிகழ்வானது நிகழ்கின்றது. அவன் கீழே உள்ள தொழிலாளி, கீழே உள்ள பிற சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்கள் ஏழைகளாகவும் தொழிலாளியாகவும் வஞ்சிக்கப்பட்டவர்களாகவும் தொடரக்கூடிய நிலையானது இருந்து கொண்டு வருகின்றது. இதை உடைத்து எரிந்து வரக்கூடிய லாபத்தில் அனைத்து சமூகத்தில் உள்ள மக்களுக்கும் சமமான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வை மாற்றக்கூடிய சித்தாந்த கோட்பாடு தான் சோசியலிசம் என்று சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய நடைமுறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் சால சிறந்ததாக இருக்கும். வரக்கூடிய வீடியோவில் சோசியலிசத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம், அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் பார்க்கலாம். இது எப்படி வந்து ஜெர்மனியில் பிரான்ஸில் ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக எப்படி பரவி கிடக்குதுன்னு வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு டாட்டா பை பை டேக் கேர் சொல்லிட்டு தூங்கலாம். பை.